நமது பட்டிமன்றத்தின் தலைப்புகள் மொழிப்பற்று மற்றும் நாட்டுப்பற்று. மொழிப்பற்றை பற்றி பேசும் இருவர் செல்வி தனிஷா, செல்வன் கிருஷான். நாட்டுப்பற்று பற்றி பேசுபவர் செல்வி புகழினி, செல்வன் தருண். மற்றும் நமது பட்டிமன்றம் நடுவர் திருமதி ராஜாத்தி அன்போடு அழைக்கிறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. இந்த பாடல்ல பாரதியார் 2 லட்சிய வாக்கியங்களை சொல்றாரு. என்னன்னா, ஒண்ணு, இந்த நிலத்துக்கு சுமையாக வாழக்கூடாது அப்படிங்கிறதும், இன்னொன்னு நம்ம மக்களுக்கு பயனுற மாதிரி வாழணும் அப்படின்னும் வேண்டிக்கிறாரு சிவசக்தி கிட்ட. அவரு இந்த மக்களுக்கு பயனுற வழியாக வாழக்கூடிய வாழ்க்கையையும் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் வாழ்வதற்கு நம்ம எல்லாம் இட்டு செல்லும்படியாகவும் சமுதாய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிற இந்த ஆஸ்டின் கோவில் நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பாரதியின் எழுத்துக்களில் மிளர்வது மொழிப்பற்றா தேசப்பற்றா. பாரதியினுடைய மொழிப்பற்று நாட்டுப்பற்று இது ரெண்டையுமே நமக்கு பாரதிக்கு இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த எது அவருக்கு அதிகமாக இருக்கிறது அவருடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறத பேசுறதுக்கு இந்த 2 அணியினரும் வந்திருக்காங்க. அதை பத்தி நான் பெருசா பேச போறதில்ல. நான் பாரதியாரை பத்திய சில விடயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பாரதியாரை பத்தி தமிழ் இலக்கிய பாரம்பரியத்துல நான் இங்க உங்களுக்கு என்ன சொல்றது அப்படிங்கறத விட பாரதிதாசன் சொன்ன விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றதுதான் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடுகமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டிற்படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்களண்டா நெருப்பவன், அயலார் நெருப்பு கணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். இதைவிட பாரதியை புகழ்ந்து பாடுவதற்கு, அவருடைய புகழை சொல்வதற்கும் வேறொன்றும் பொருத்தமாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தமிழ் புலவர்களும் கவிஞர்களும் ஏராளமானவர்கள் இருக்கும் பொழுது நாம் ஏன் பாரதியை மட்டும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். அது ஏன்னா, பாரதி தான் தமிழுக்கு அவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார். அதையும் தாண்டி தமிழ் நிறைய
புதிய பரிணாமங்களை திணித்திருக்கிறார். இவ்வாறு நிறைய சாதனைகளை தமிழில் அவர் செய்ததனால்தான் பாரதியை இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அவர் ஒரு தமிழின் பன்முக புலவர்னே சொல்லாங்க. அவர் ஒரு கவிதை மட்டும் எழுதல, கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, நாவல்கள் எழுதியிருக்கிறாரு. நிறைய அவர் செய்தி பத்திரிகை துறையில் அவருடைய பங்கு மிக மகத்தானது. மொழிபெயர்ப்புல ஏகப்பட்ட பங்களிப்புகளை கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் சிறுகதைகள், காப்பியங்கள் அப்படின்னு அவருடைய தமிழ் பணியை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவரை கொண்டாட மற்றொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட சமகாலத்தில் வாழ்ந்த மலையாள கவிஞனான துஞ்சத்து எழுத்தச்சனுக்கோ வங்காளத்து கவிஞனான தாகூருக்கோ இல்லாத ஒரு சவால் பாரதிக்கு இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மொழிகளில் எல்லாம் இவ்வளவு நீண்ட நெடிய இலக்கிய பாரம்பரியம் கிடையாது. நம்ம தமிழ்ல தான் இவ்வளவு நீண்ட நெடிய இலக்கிய பாரம்பரியம் இருந்தது. இது பாரதிக்கு வரம். ஆனால் சில சமயங்களில் இதுவே பாரதிக்கு சாபமாகவும் இருந்திருக்கும். ஏன்னா இது அவர் இந்த இலக்கிய பாரம்பரியத்தை நீக்கவும் முடியாது, அவரால் அதை தாண்டி செல்லவும் முடியாது. அதை அறிந்து அதன்படி அவர் நடந்தாக வேண்டும். இந்த சவால்கள் எல்லாம் பாரதிக்கு இருந்ததனால்தான் மற்ற மொழி கவிஞர்களை தாண்டியும் பாரதி மகத்தான கவிஞன் அப்படின்னு நாம கொண்டாடிட்டே இருக்கிறோம். அப்புறம் இன்னும் நீங்க சந்தேகமா இருந்து கேட்டீங்கன்னா, இளந்தேவன் அப்படிங்கிற கவிஞர் இதற்கு ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. என் ஊரை போல் உண்டா, என் வீட்டுக்கு நிகர் உண்டா, தாத்தா வீட்டு தென்னையை போல் திக்கென்றும் தேடி பார்த்தேன் தென்படவில்லை, என் மச்சான் மன்னாரே பெரும் புலவன் என்ற பன்னாடை மனிதர்களின் தோள்களின் மேல் ஏறி பாரதிதானே முதலில் உலகை பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னாடைங்கிற வார்த்தையை இந்த கவிஞர் பயன்படுத்தியதன் காரணமாக இந்த சபையில நான் பயன்படுத்தினா மன்னிச்சுக்கணும். இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை முதலில் நம் தமிழகத்தை தாண்டியும் உலகம் உள்ளது என்று பார்த்து நமக்கெல்லாம் சொன்ன ஒரு முதல் தமிழனாகவும் முதல் படைப்பாளியாகவும் பாரதி இருந்திருக்கிறான். இதனால்தான் நாம் பாரதியை இன்று வரை ஒரு நூற்றாண்டை தாண்டியும் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறோம். அவர் முன்னே பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பெற்றியராய் பாரதி திகழ்ந்தார். தனக்கு முன்னால் இருந்த அனைத்து கவிஞர்களையும் புலவர்களையும் அவர் கற்று அறிந்து உணர்ந்து அவர்களிடமிருந்து சாற்றை பெற்றுக்கொண்டார். அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் வரக்கூடிய கவிஞர்களுக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்தார். நீங்க எல்லாம் கேட்கலாம், நீ என்ன போய் பாத்தியா, அவருக்கு பாதை வகுத்தது நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னு. அவரே பாஞ்சாலி சபதம் அந்த முன்னுரையில சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பின் தமிழை வாழ வைக்கக்கூடிய கவிஞர்களுக்கு, தமிழ் கவிஞர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற சமகால கவிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க எழுதுறதான் கவிதைன்னு நினைச்சிட்டு இதுக்கப்புறம் கவிதையே இல்லை, நான் தான் மிக பெரும் கவிஞன், இதோட தமிழ் அழிய போது, நான் கொடுக்கறதுதான் மிகப்பெரிய காவியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாரதியார பாத்தீங்களா, அவருக்கு பின் தமிழை வாழ வைக்கக்கூடிய அந்த கவிஞர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னும் அவரோட முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு ஈரோடு தமிழன்பன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. காலம், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் இல்லாமல் ஒரு கால் வாழலாம், ஆனால் பாரதி இன்றி காலம் ஒரு காலம் வாழாது. இது நீங்க கேட்கலாம், காலத்துக்கு நாம சொல்றது நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் இதுதானே ஒரு அளவுகோலா சொல்லுவோம். இது இல்லாம எப்படி காலம் நகரும், ஆனா பாரதி இல்லாம காலம் நகராதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. ஏன்னா ஒரு மொழியின் அடுத்த அந்த காலத்தை காட்டுவது எதுன்னு பாத்தீங்கன்னா இலக்கியங்கள். இலக்கியங்கள் இல்லையேல் அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லையேல் காலம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி பாரதி தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்ததனால் பாரதி இல்லையேல் காலம் இல்லை அப்படின்னு அந்த கவிஞன் சொல்லி இருக்கிறார். தமிழ் எதனால இப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பயணப்பட போகிற எல்லா இலக்கிய பாதைகளும்
பாரதியால் திறந்து வைக்கப்பட்ட பலகணிகள். அவருக்கு பின்னாடி வந்த எல்லா இலக்கிய பாதைகளுமே அவர் போட்டு வைத்த பாதை தான். அதனாலதான் நம்ம சொல்றோம் அவர் திறந்து வைத்த பலகணிகள் அப்படின்னு. அவர் இல்லை என்றால் அதனாலதான் காலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பாரதியினுடைய எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா தொட்டு செல்லாத தலைப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். அது அப்படி இருந்தாலும் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த தலைப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதியின் எழுத்துக்களில் மிகவும் மிளிர்வது தேசப்பற்றா மொழிப்பற்றா. இந்த 4 பேரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூர்த்தி சிறிதா தெரியலாம், ஆனா கீர்த்தி ரொம்ப பெரிதுங்க. மிக அருமையாக இங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு காற்றாற்று வெள்ளம் போல ஒரு சொற்பொழிவை கொடுத்துருவாங்க. இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா பள்ளியில 5ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும் தான் படிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேண்டுகோள் உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். இவங்களோட 4 பேரோட பெற்றோர் எப்படி பாரதியை கொண்டு இந்த சிறுவர்களிடம் சேர்த்தார்களோ அவ்வாறு நீங்கள் அனைவரும் பாரதியை கொண்டு உங்களது குழந்தைகளிடமும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முதலாவதாக பாரதியின் எழுத்துக்களில் மிகவும் மிளிர்வது நாட்டுப்பற்றே அப்படின்னு பேச வராங்க தனுஷா. இவங்க பாத்தீங்கன்னா கர்நாடக இசை கத்துக்கிறாங்க, பரதநாட்டியம் ரொம்ப நல்லா ஆடுவாங்க, கத்துக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு கூட அவங்க முன்னாடி ஒரு பரதநாட்டியம் ஆடி காட்ட போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இசையான பன்னிசை கத்துக்கிறாங்க. இப்ப புதுசா சிலம்பம் வேற கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப புதுசா கும்மி வேற சேர போறாங்களாம். இந்த மாதிரி மரபு கலைகள் நிறைய கத்துக்கிறாங்க இவங்க. அதெல்லாம் எங்க கத்துக்கிறது எப்படி கத்துக்கிறதுன்னு உங்களுக்கு போக போக நான் சொல்றேன். இப்ப நம்ம முன்னாள் தனிஷா வாங்க. தமிழ் கூறும் நல் உலகில் நம் நினைவில் நீக்கமற வாழும் மகாகவி பாரதியின் எழுத்துக்களை அடுத்த தலைமுறையினரும் உணரும் வண்ணம் ஆண்டுதோறும் விழா எடுக்கும் ஆஸ்டின் இந்து கோவில் தலைவர்களை வணங்கியும் என்னையும் இந்த பட்டிமன்ற மேடையில் ஒருத்தியாக்கிய நடுவர் அவர்களுக்கும் அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்களையும் மனம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்து தொடர்கிறேன். பாரதியார்? பாரதி யார்? பாரதி யார்? நம்ம இந்திய நாட்டுக்கு பாரத நாடுன்னு ஒரு பேர் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ பார்ப்போம், பாரதி யார்னு சொல்லும் போதே பாரத தேசத்தை தன் பெயர்லேயே வச்சவர்னு நமக்கு புரியுதா? பாரதியாருடைய பெயரே நமக்கு தெளிவாக சொல்லுது. பாரதியாருடைய பாடல்களில் மேலோங்கி நிற்பது நாட்டுப்பற்றுதான்னு. நடுவர் அவர்களே, இன்னும் நம்ம பேசிதான் முடிவு பண்ணணுமா? ஓ, பேசாமலே முடிவு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? சரி, பேசிடுவோம். எல்லா அம்மாவுக்கும் அவங்க குழந்தைய ரொம்ப பிடிக்கும். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு குழந்தையோட அம்மாட்ட போய் உங்கள் பையனையோ பொண்ணையோ பற்றி சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்க? என் பையன் அப்படி இப்படி, என் பொண்ணுக்கு பாட தெரியும், ஆட தெரியும், படம் வரைய தெரியும்னு அடிக்கிட்டே போவாங்கல்ல. ஏன்னா ஒரு பிள்ளையோட அம்மாவுக்கு அவங்க குழந்தைய முதன்மையாக பிடிக்கும். அதே போல தான் பாரதியாரும் அவருக்கு பிடிச்சதை பற்றி அடிக்கிட்டே போகிறாரு இந்த பாடலில். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. இப்படி பாடின வேலைக்காகாது. பாரதியின் பாடல்னா உயிரும் உணர்ச்சியுமா இருக்கணும். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சுலீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே பொன்மையில் ஒத்திரும் மாதத்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு. ஆக்கத்திலே தொலை ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்கத்திரள் கொண்ட மல்லர்தம் சேனை கடலினிலே உயர் நாடு.
வன்மையிலே உளத்தின்மையிலே மனத்தன்மையிலே மதிநுண்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு. நடுவர் அவர்களே, பாரதியாரை ஒரு கவிஞர் மட்டும் சொல்லி நிறுத்திட முடியாது. அப்படியா? வேற என்னெல்லாம் சொல்லலாம்? அவர் ஒரு ஆக சிறந்த தலைவராக இருந்திருக்க வேண்டியவர். ஒரு நாட்டை எப்படி வளர்த்தெடுக்கணும், அதுவும் குறிப்பா தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று அழகா அவர் பாடல்களில் சொல்லியிருக்கிறார். உங்க சிந்தனைகளை தட்டி அது எந்த பாடல்னு சொல்ல முடியுமா? வங்கத்திலே ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். என்ன சிந்தனை இது! நதிகள் இணைப்பு, அதன் மூலம் வேளாண்மை தொழிலை வளர்ப்பது என்று சொல்லியிருக்காரு. சாஃப்ட்வேர்லேயே வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு தான் போய் வேலை பார்க்கணும். அதே மாதிரி ஏரோப்ளேன்லேயே பறந்தாலும் கஞ்சி கீழேந்து தான் மேலே போகும். ஒரு நாட்டோட வளர்ச்சியில் வேளாண்மை தொழில் எவ்வளவு முதன்மையானதுங்கிறத தொலைநோக்கு சிந்தனையை கொண்டவரால் மட்டுமே உணர முடியும். அப்படிப்பட்ட சிந்தனையின் ஊற்றுதான் பாரதியார். அடுத்து நடுவர் அவர்களே, மகாகவி பாரதியார் பட்டினில் ஆடையும் பஞ்சில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போம் என்று பாடுகிறார். முதல்ல உண்ண உணவு, அடுத்த உடுத்த உடைன்னு பாடுகிறார். இது எல்லாத்தையும் விட நம்ம அவரை தீர்க்கதரிசின்னு சொல்ல காரணம், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோ கருவி செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். பாரதியாரின் கனவு என்று நினைவாகியுள்ளது. ஒரு நாட்டை தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி வளர்த்தெடுக்கணும்னு ஒரு பொருளாதார நிபுணர் போல வகுப்பெடுத்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் திரு அப்துல் கலாம் ஐயா பத்தி தெரிஞ்சிருக்கோம். கலாம் ஐயா சொன்ன ஒரு கருத்து, நீ அயர்ந்து தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் இருக்க செய்வதே கனவு. பாரதியார் கலாமுக்கு மிகவும் முன்னத்தியர். பாரதியார் இந்திய நாட்டை பற்றி கண்ட பல கனவுகள் இன்று சாத்தியமாகி இருக்கு. நடுவர் அவர்களே, தமிழ் கலாச்சாரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதிமுறையை வைத்துள்ளனர். தேர்வுக்கு செல்பவருக்கு வெற்றி உனதேன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, கேள்வித்தாள் எப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க நடக்காத ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைத்து, இல்லை நடந்து விட்டதாவே நினைத்து வாழ்த்தும் முறை அது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அப்படி அந்த பாட்டு போகும். அன்றைய உடனடி தேவை வெள்ளைக்காரனிடம் இருந்த சுதந்திரம். அது கிடைச்சிடுச்சுன்னா மற்றதெல்லாம் நமக்குள்ள பார்த்துக்கலாம்னு அன்னைக்கு இருந்த தலைவர்கள் நினைச்சாங்க. பாரதியின் தேசப்பற்றை விவரிக்கும் பல பாடல்கள் நம் நாடு எப்படி இருக்கணும், எப்படி வளர்ச்சி பெறணும், நம் நாட்டில் எந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கணும்னு மட்டும்தான் இருக்கு. அதனால் பாரதியின் எழுத்துக்களில் பல்சுவை இருந்தாலும் நம் நாட்டுப்பற்றே மேலோங்கி நிற்கிறது என கூறி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேசப்பற்று தான் அப்படிங்கிற அணியிலிருந்து பேசிய தனுஷா பாரதியினுடைய தேசபக்தி பாடல்களை வரிசைப்படுத்தி மிக அருமையா சொன்னாங்க. அதோட மட்டும் இல்லாம பாரதி தேசபக்தி மிகுதியினால விடுதலையான பிறகு நம்ம பாரத தேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டு என்னென்னலாம் வரிசையா சொன்னாரோ அதையெல்லாமும் சேர்த்து நம்ம முன்னாடி சொன்னாங்க. அதோட மட்டும் நிறுத்தாம பாரதியினோட கனவோட இந்த நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த அப்துல் கலாமினுடைய கனவையும் இணைத்து மிக அருமையாக நமக்கு சொல்லிட்டு நம்ம எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்திட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு நம்ம பாரதியாருடைய நாட்டுப்பற்றுக்கு ஒரு சான்றாக நான் ஒரு நிகழ்வை உங்க முன்னாடி சொல்லலான் இருக்கேன். உங்க எல்லாருக்கும் புறநானூரை பத்தி தெரியும். அதுல ஒக்கூர் மாசாத்தியார் அவங்க ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வீர தாய்மார்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல். இன்றும் செருப்பறை கேற்று விருப்புற்று மயங்கி வேலை கொடுத்து வெளித்துவிரி துடி
பாருமயிரி குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகனல்ல தில்லோல் செருமுகம் நோக்கி செல்லன விடுமே. இந்த பாடல் வந்து அந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீரத்தாயினுடைய தந்தை இறந்துடுறாரு போர்ல. அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா தனது கணவரை இழந்துடுறாங்க. அன்னைக்கு காலையில போர்பறை கேக்குது. அந்த வீரத்தாயை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்னன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து யார் அனுப்புறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுடைய 7 வயது மகன் வாசல்ல விளையாண்டுட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு புது ஆடையெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் தடவி குடுமியை கட்டி, ஏமா போருக்கு போறவனை நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போருக்கு போறதை கூட அவங்க விரும்பி அவ்வளவு வீரமா அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு அலங்காரம் பண்ணி, நீ ஏதோ போருக்கு போற அப்படின்னு பரிதாபமா அந்த தாய் அனுப்பல, நீ வந்து ஒரு வீர செயல் பண்ண போற அப்படின்னு சொல்லி அவனை அவ்வளவு அலங்காரம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இந்த பாடலை அப்போ இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் 1905ஆம் ஆண்டு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற மாதிரி புத்தகங்கள் நூல்களை எல்லாம் எடுத்து இலகுவாக படித்து விட முடியாது. அப்ப நிறைய புத்தகங்கள் அச்சில் கூட ஏறல. அதனால புத்தகங்களை எடுத்து படிப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் கிடையாது. அந்த சமயத்துல ராகவ ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணாருன்னா, இந்த பாடலை படிச்சோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சரி, அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதி அதை வந்து ஒரு பத்திரிகையில வெளியிடுறாரு. என்ன அதுல எழுதுறாரு அப்படின்னா, இதெல்லாம் எழுதிட்டு இந்த வீர தாய்மாரை பத்தி இந்த பாடலை பத்தி எழுதிட்டு கடைசியாக ஒரு 2 வரி எழுதுறாரு. இப்படிப்பட்ட வீர தாய்மார்கள் இப்பொழுதும் நம் பாரத தேசத்திலே இருக்கிறார்கள். அவர்களின் புதல்வர்களாக வீர புதல்வர்கள் இன்றும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறார். இதை பார்த்த உடனே பாரதியார் அவருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுறார். எப்பொழுதுமே பாரதி கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எதை பார்த்தாலும் நல்லதை பார்த்தாலும் பாராட்டி ஒரு கடிதம் எழுதிடுவாரு. ஏதாவது அவங்க நல்லதா பண்ணலைனாலும் உடனே நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டு ஒரு கடிதம் எழுதிடுவார். இந்த நல்ல பழக்கம் பாரதிக்கு உண்டு. உடனே ஒரு பதில் கடிதத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே அவரும் அப்ப அந்த ராகவ ஐயங்காருங்கிறவரு ஒரு கவிஞர் தான், இந்த இலக்கிய உலகத்துல இருக்கிறார். அவருக்கு முதல்ல எழுதும் பொழுதே, நான் இந்த கடிதத்தை ரொம்ப நாட்களாகவே உனக்கு எழுதணும்னு நினைச்சேன், ஆனா சில சமயம் சோம்பலாலும், அவரே சோம்பேறியா இருந்தாருன்னா நம்மெல்லாம் என்னன்னு நாமளே யோசிச்சுக்கணும். 39 ஆண்டுகளே வாழ்ந்த பாரதி செய்த சாதனைகளும் அவர் படித்த படிப்புகளும் அவ்வளவு ஏராளமாக இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், சில சமயம் சோம்பலாலும் பல சமயம் வேலை மிகுதியாலும் நான் உனக்கு கடிதம் எழுத முடியல, இன்னைக்கு கடிதம் எழுதுறேன். இந்த கடிதம் எழுதுவது உனது கவித்துவத்தை பாராட்டுவதற்காகவோ கவி பாண்டித்துவத்தை பாராட்டுவதற்காகவோ அல்ல. அப்புறம் வேற எதுக்கே எழுதுற அப்படின்னா, நீ கடைசியா சொன்ன பத்தியா, இந்த இப்பொழுதும் வீர தாய்மார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வழியாக வீர புதல்வர்கள் பிறந்து இருக்கிறார்கள் நம்ம பாரத தேசத்தில்னு, உனது நெஞ்சில் முளைவிட்டு இருக்கிற தேசபக்தியை பாராட்டவே இந்த கடிதத்தை உனக்கு எழுதினேன் அப்படிங்கிறாரு. எங்க ஆரம்பிச்சாலும் எங்க வந்து முடிக்கிறாரு பாருங்க. அவரோட தேசபக்திக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த மாதிரி ஏகப்பட்ட சான்றுகளை நம்ம முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க தனிஷா அவர்கள். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பாரதியின் எழுத்துக்களில் மிகவும் மிளர்வது மொழிப்பற்றே அப்படின்னு தனிஷாவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்கு புகழ்னி வராங்க. புகழ்னி பாத்தீங்கன்னா, இவங்களும் கர்நாடக இசை கத்துக்கிறாங்க, கர்நாடக இசை ரொம்ப நல்லா பாடுவாங்க, இவங்க பறை வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் பன்னிசை இவங்களும் கத்துக்கிறாங்க. இதை தாண்டி இவர்களுக்கு எழுதுவதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, கட்டுரைகள் நிறைய எழுதுவாங்க, ஆங்கிலத்திலும் அது மாதிரி எழுதுவது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு போயம் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சோ அடுத்து உங்கள் முன்னால் புகழ்னி. செந்தமிழே அவையோரே, அதில் பெரியோரே, இன்றைய மாணவர்களே, நாளைய வரலாறே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தேனும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று உரிமைய புலி எம் பாரதியை பற்றி பேச நல்வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன்.
ஆயுதம் ஏந்தி தாக்கியவர்களுக்கு இடையில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவன் நம் பாரதி. நாட்டின் விடுதலைக்கு காந்தி கையில் எடுத்ததோ அஹிம்சையை, நேதாஜி கையில் எடுத்ததோ ஆயுதத்தை, ஆனால் எங்கள் பாரதி எடுத்ததோ பேனாவை. பாரதிக்கு மொழிப்பற்று தேசப்பற்று இரண்டுமே இருந்தது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நமக்கு இப்போ கேள்வியே எது அதிகமாக இருந்தது என்பதுதான். எதிரணியினர் சொல்லுகின்ற தேசப்பற்றை பாரதி மொழியின் வழியாகத்தான் வளர்த்தெடுத்தான். மொழியை நேசிக்கும் ஒருவனால் தான் அந்த மொழியை திறம்பட கையாள முடியும். அதனால் அவருக்கு மொழிப்பற்று தேசப்பற்றை விட மிகுதியாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம எதிரணியினருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நடுவர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆமாமா, நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் வேலையை நான் செய்யணும்ல, அதனால எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். பாரதி ஒரு பன்மொழி புலவர். தாய்மொழியாகிய தமிழை தவிர ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், உருது முதலிய 12 மொழிகளை நன்கு கற்றுடைந்தார். எனவே தமக்கு தெரிந்த பிற மொழிகளுடன் தமிழ் மொழியை ஒப்பிட்டு பார்க்கிறார். தம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இனிய மொழியாகவும் சிறந்த மொழியாகவும் இருப்பதை எண்ணி மகிழ்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று புகழ்ந்து பாடுகிறார். அது மட்டுமா நடுவர் அவர்களே, அடுத்தது என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க நீங்களே. அடுத்தது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு வேற சொல்றாரு. பாரதியார் குழந்தைகளுக்காக பாடிய பாப்பா பாட்டுல கூட குழந்தைகளுக்கு தமிழ் சொற்களோட பெருமையை எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாருன்னு பாருங்க. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்ததடி பாப்பா. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆங்கில மொழி செல்வாக்கு பெற்றிருந்துச்சு. தமிழுக்கு உரிய இடம் கிடைக்கல. தமிழர்களும் தமிழ் பேசுவதை விட ஆங்கிலத்தில் பேசுவதை விரும்பினாங்க. எனவே ஏடுகளிலும் வீடுகளிலும் எல்லா அரசு துறைகளிலும் ஆங்கிலமே ஆட்சி செஞ்சிச்சு. கல்வியும் ஆங்கிலத்தின் வழியாக தான் கொடுக்கப்பட்டது. தமிழ் 2ஆம் தர நிலையில துணை பாடமாக தான் இருந்துச்சு. இதை பார்த்த பாரதியார் மிகவும் வேதனையை அடைஞ்சாரு. தமிழை படிக்காம பிற மொழிகளை படிச்சுட்டு அதை பெருமையா நினைக்கிறவங்கள பார்த்து, வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிலாய், போ 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 என கோபமா பாடுறாரு நம்ம பாரதி. தமிழுக்கு சரியான இடம் கிடைக்கணும், தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு வரணும், அப்பதான் தமிழ் மொழி வாழும் வளரும். அதற்கு என்ன செய்யணும்னு பாரதி சொல்றாரு. தமிழ்நாட்டில் தமிழ் வழியாக தான் கல்வி கொடுக்கணும். அப்பதான் புதிய புதிய சொற்களை உருவாக்க முடியும். இதனால் தமிழ்மொழி தலைமை பெற்று வளரத்துக்கு வாய்ப்பாக அமையும். இந்த கொள்கையை தேசிய கல்வி என்ற தலைப்புள்ள கட்டுரையில எழுதியிருக்காரு நம்ம பாரதி. எங்கும் எதிலும் தமிழ் இருக்கணும், எல்லா துறைகளிலும் தமிழ் இருக்கணும், அப்பதான் தமிழ் மொழி செழிக்கும். இதனை ஒரு சொற்கீழீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கும் செழிக்க செய்வீர் என்று தன்னோட பாடல்களில் வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம பாரதி. உலகத்தில் உள்ள செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியின் இலக்கண இலக்கிய வளமும் தொன்மையும் நிலைத்து இருக்க என்ன செய்யணும்னு பாரதியார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதுல ஒன்று புகழ்பெறும் தலைமையில் அமைந்த பல புதிய படைப்புகள் தமிழில் வர வேண்டும் என்பதாகும். தமிழை தமிழ்நாட்டில் உள்ள தெருக்களில் எல்லாம் ஒலிக்க செய்ய வேண்டும் என்று சொன்ன நம்ம பாரதியார் அதை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ் மொழியை மேலும் வளப்படுத்த பிற நாட்டில் உள்ள சிறந்த அறிஞர்களோட நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து எழுதணும். புகழ் தரக்கூடிய புதிய நூல்களையும் கொண்டு வரணுங்கிறது. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும்னு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு நம்ம பாரதி. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம செய்யற தவறுகளை யார் சுட்டி காட்டுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரரா இல்ல ஏத்த வீட்டுக்காரரா? இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற நெருக்கமான உறவுக்காரர்கள் இல்லைன்னா நண்பர்கள் தானே. பாரதியால தமிழையும் அவரோட சிந்தனையும் பிரிக்கவே முடியாதுங்க. அதனால்தான் அதுல இருக்கிற குறைகளை அவர் சரி செய்ய முனைகிறார். எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் பொருந்துகின்ற எல்லோரும் ஒத்துக்கொள்கின்ற உயர்ந்த கருத்துக்களை கொண்டிருக்கும் இலக்கியங்கள் புகழுடைய இலக்கியங்களாக திகழும். அப்படிப்பட்ட புகழுடைய இலக்கியங்களை படைத்து தமிழை வளப்படுத்துங்கள் என்கிறார் பாரதியார்.
அதோடு மட்டுமல்லாமல் உலகில் உள்ள சிறந்த பல்துறை அறிஞர்களின் உயர்ந்த சிந்தனைகளும் தமிழ் மொழியில் இடம்பெறும் வகையில் அவற்றை தமிழில் மொழிபெயர்த்து எழுத வேண்டும் என்கிறார் பாரதியார். அறிவியலில் முன்னேறி கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டில் அறிவியல் கூறுகள் மேலை நாட்டு மொழிகளில் இருப்பதைப் போல் தமிழில் இல்லை. அறிவியல் கூறுகளை பற்றி சொல்லும் திறமை தமிழ்மொழிக்கு இல்லை என்றும் தமிழ்மொழி மெல்ல மெல்ல அழிந்துவிடும் என்றும் ஒரு அறிவிலி உரைத்தான். அந்த அறிவிலியின் சொல் மெய்யாகிவிடுமோ என்று பாரதி அஞ்சுகிறார். எனவே அந்த அச்சத்தை மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று ஐயம் கொள்கிறார். நடுவர் அவர்களே, இந்த நிலையை மாற்றுவதற்காக பாரதியார் என்ன சொன்னார் என்று தெரியுமா? ஓ அப்படியா, அதெல்லாம் சொல்லியிருக்காரா? உலகில் உள்ள பல நாடுகளுக்கு செல்லுங்கள். தமிழை வளப்படுத்துவதற்காக நீங்கள் செல்லும் இடங்களில் அல்லது நாடுகளில் உள்ள கலை செல்வங்கள் அனைத்தையும் சேகரியுங்கள். நீங்கள் சேகரித்த அத்தகைய செல்வங்களையும் எல்லாம் தமிழில் சேர்த்து தமிழை வளப்படுத்துங்கள் என்கிறார். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். அவர் சொன்ன மாதிரி நாமளும் இங்க நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து செல்வங்களையும் கொண்டு தமிழை வளப்படுத்துவோம். நம்ம கிட்ட இருக்கிற செல்வம்னா பொருட்செல்வம் மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து விதமான கலை செல்வங்களையும் பயன்படுத்தி நாம தமிழை பாரதி வழி நின்று வளப்படுத்துவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதியினுடைய மொழி பற்றுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குங்க. அதுல ஒவ்வொன்றா அவர் எல்லாத்தையும் திரட்டி ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி ஒரு புயலாக புறப்பட்டு வந்து தனுஷாவுக்கு பதிலடி கொடுத்துட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க புகழினி. ஆரம்பிக்கும் போதே நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, பாரதி எவ்வாறு நாட்டுப்பற்றை வளர்த்தெடுத்தார் அப்படின்னு. அவங்களே ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கும் அவங்களே பதில சொல்லி அவர் மொழியின் வாயிலாக தான் அந்த நாட்டுப்பற்றை வளர்த்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க அணிக்கு வலு சேர்த்துட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க புகழினி. புதைந்திருந்த வீரம் புறத்தே எழுந்தது, ஆங்கிலேயனை அழித்தொழிக்க எங்கனும் வீரர்கள் எழுந்தனர், அவர்களில் பாரதி ஓர் ஆள். பாரத நாட்டில் எங்கனும் தலைவர்கள் எழுந்தனர், அவர்களில் பாரதி பண்புறு தலைவர். கவிஞர் சிற்சிலர் எழுந்தனர், அவர்களில் பாரதி ஒரு பெருங்கவிஞன் உயிருள்ள வரையில். இது பாரதிதாசன் பாரதியாரை பற்றி எழுதிய ஒரு கவிதை. இது அவர் என்னவோ சொல்ல வர்றது என்னவோ தேசப்பற்றை தான், பாரதியினுடைய தேசப்பற்றை. ஆனா அவரையும் மீறி நாம் அனைவருக்கும் பாரதி என்றால் அவருடைய கவித்துவமும் மொழியும் தான் ஞாபகத்துக்கு வரும், மொழி திறமையும். அதே மாதிரி இதுதான் பாரதிதாசனுக்கும். அவர் எழுத வந்த தேசப்பற்றையும் மீறி அவருடைய பாரதியினுடைய மொழி பற்றை தான் அங்க ரொம்ப சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் விடுதலைக்காக போராடிய பல பேர்களில் ஒரு ஆள் அப்படிங்கிறார். ஆனா கவிஞர்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? பெருங்கவிஞன். இதுல இருந்தே நமது பாரதியை நாம் அனைவருமே அடையாளப்படுத்துவது அவரது மொழி திறமையினாலதான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியினுடைய மொழி பற்றுக்கு இன்னொரு ஒரு நிகழ்வு, அவர் வாழ்க்கையில நடந்த நிகழ்வை சொல்ல விரும்புறேன். அவரு சிறிது காலம் பாண்டிச்சேரியில இருந்தார். ஏன்னா அப்ப ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடக்கும்போது சென்னையில் இருப்பதற்கு அவருக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வந்ததுனால பாண்டிச்சேரியில போய் இருந்தார். அந்த காலத்துல அப்ப அங்க இருக்கும் பொழுது அந்த சமயத்துல அரவிந்தரை ஆன்மீக குருவா அவர் ஏத்துக்கிட்டு அங்க இருந்தார். வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வா ராமசாமி சென்னையிலேருந்து அரவிந்தரை பார்க்க அங்க போறாரு. அப்போ பாரதியும் அங்க இருக்கிறாரு. அரவிந்தர் ஒரு வங்காளி. அங்க அவர் இருக்கும் பொழுது வாரா கூட போன ஒரு மனிதர் சொல்றாரு, இவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு விடுதலை போராளி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. உடனே அந்த அரவிந்தர் கூட இருக்கிற ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே வங்காள இளைஞர்களுக்கு ஒரு வாய் ஜாஸ்தியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல அந்த இளைஞர் சொல்றாரு, ஓ அப்படியா, நீங்கள் இங்க பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு ஆங்கிலேயரிடம் அனுமதி பெற்று விட்டு வந்தீரா அப்படின்னு ஒரு நக்கலா கேட்கிறாரு. அவருக்கு வாராவுக்கு அது ரொம்ப கோபம் வருது, மூஞ்சி சுளிக்கிறாரு. பட் ஆனா என்னன்னா அவரால் அரவிந்தருக்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது.
அது வந்து சிவனோட கழுத்து மேல பாம்பு இருந்து கருடனை பார்த்து சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல முடியல அவரால், அமைதியா இருக்காரு. ஆனா பாரதி யாரா இருந்தாலும் அவரோட ஆன்மீக குருவா அரவிந்தரை ஏற்றுட்டு இருக்காரு. யாரு முன்னாடி இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. உடனே போயிட்டு சொல்றாரு, அடிமையில் வங்காள அடிமை தமிழ் அடிமை என வித்தியாசம் உண்டோ அப்படின்னு. நம்ம தமிழனையோ இல்ல தமிழையோ யாராவது இழிவாக பேசினா முதல் ஆளாக அங்க நின்று நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தவர் தான் பாரதி. இதனாலதான் நம்ம பாரதியினுடைய மொழி பற்ற ரொம்ப முக்கியமா இங்க அதற்கு சான்றாக இதை நம்ம வந்து இங்க சொன்னோம். அடுத்ததாக இப்ப பாரதியினுடைய எழுத்துக்களில் மிளர்வது தேசப்பற்றே அப்படின்னு உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு கிருஷாந்த் வராரு. இவர் பாத்தீங்கன்னா இவரும் வந்து கர்நாடக சங்கீதம் பயில்கிறாரு, அதுக்கப்புறம் கீபோர்டு வாசிப்பாரு, மிருதகம் மிக அருமையாக வாசிக்கக்கூடியவர், ஓவியம் மிக அருமையாக எழுதக்கூடியவர், பேச்சாற்றல் தமிழ் அதுல வந்து நிறைய அர்த்தம் புரிந்து பேசக்கூடிய ஒரு நபர். உங்கள் முன்னால் இப்பொழுது கிருஷாந்த். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஹாஸ்டல் கோயில் தலைவருக்கும் எங்கள் நடுவருக்கும் எனது அணி மற்றும் எதிரணி நண்பர்களுக்கும் இங்க அலை கடலென திரண்டிருக்கும் பாரத மக்களுக்கும் இந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஆஸ்டின் கோயில் தலைவருக்கும் எங்கள் நடுவருக்கும் எனது அணி மற்றும் எதிரணி நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு அலை கடலென திரண்டிருக்கும் பாரத மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனது அணி சகோதரி தனிஷா அவங்க பேசி முடிச்சோடனையும் நீங்கள் பாடல்களில் மேலோங்கி இருப்பது தேசப்பற்று என நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா என் சகோதரி அவ்வளோ தெளிவாக ஆணித்தரமாக புரிய வச்சுட்டாங்க. ஆனாலும் பேச வந்த எங்களுக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு தர வேண்டும்ல, அதனால தான் புரியுது நடுவர் அவர்களே. அதில் பாருங்க நடுவர் அவர்களே, என் முண்டாசு கவி பாரதி தேசப்பற்றை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எல்லாரும் மோர்குலம், எல்லாரும் மோரினம், எல்லாரும் இந்திய மக்கள், இது மட்டுமா இன்னும் இருக்கு. 30 கோடி முகமுடையால், உயிர் மெய்ப்புற ஒன்றுடையால், செப்பு மொழிகள் 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். இப்போ புரியுதுங்களா? பாரத தேசத்தில் பல மொழிகளும் மதங்களும் இனங்களும் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதானே. பொற்றில் அடிச்ச மாதிரியே புரிய வச்சுட்டாரு பாருங்க. சகோதரத்துவம் இருக்குன்னு சொன்னார். முகங்கள் கோடி இருந்தாலும் உயிர் ஒன்றுதான் என்று உணர வைச்சாரு. மொழி பற்றும் மட்டுமே அவருக்கு முக்கியமானதாக இருந்திருந்தால் சுந்தர தெலுங்கில் பாட்டிசைப்போம், சிங்க மராட்டியர் கவிதையையும் கன்னட தங்கத்தையும் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டத்தையும் பற்றி பாடியிருக்க மாட்டார். ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒன்றுமே நீங்கிடால் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும்? இப்படி சிதறி கிடந்த சிந்தனைகளை எல்லாம் ஒன்று திரட்டி புரட்சியை மனசில் விதைச்சு வெள்ளையினை வெளியே செல்லி போராடுற துணிவு உருவாக்கினார். படிப்பறிவும் எழுத்தறிவும் இல்லாத பாமர மக்களுக்கும் தன்னோட பாட்டு மூலமா சுதந்திர தாகத்தை உருவாக்கி அடிமைப்பட்டு கிடந்த பாரத மக்களை எழுச்சி கொண்டு சுதந்திர போராட்டம் நடத்த உறுதுணையா இருந்தார். ஒளி படித்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படித்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா 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 என்று வீரவேசமா முழங்கி சொன்னாருங்க பாருங்க. இப்போ கேட்டதுக்கே நம்ம அறியாம நெஞ்சு நிமிர்ந்து பார்க்கிறோம். மனசுல நம்ம அறியாம ஒரு உத்வேகம் வருது. நடுவர் அவர்களே, புரட்சி முடிஞ்சு நம் சுதந்திரமும் வாங்கியாச்சு. நீங்க இதை கேட்டு இப்ப புரட்சி நடக்குதுன்னு தன்னை மாற்றி கிளம்பிடாதீங்க பாருங்க.
பார்த்தீங்களா என் மீசை கவியின் தேசப்பற்றை? அதனால் தாங்க அவருக்கு தேசிய கவி என்று அடைமொழி வந்துச்சு. இதில் இருந்தே அவரோட பாடல்களில் தேசப்பற்று தான் மேலோங்கி இருந்ததுன்னு புரியலைங்களா? இன்னும் புரியலனா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவங்க கிட்ட நல்லாவே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நடுவர் அவர்களே, அவையோர்களுக்கும் பெரும் மக்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். நல்லாவே புரிஞ்சிருச்சு. சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டிய பாரத சமுதாயம் அந்நியரோட ஆதிக்க பிடியில் சிக்கி சீரழிந்து கிடப்பதை காண முடியாமல் பொங்கி எழுந்து தன் பாடல்களின் வழியாக தேசப்பற்றை மக்களின் உயிரோடும் உணர்வோடும் மூட்டி எழுச்சி கொள்ள வைத்து இன்று சுதந்திர பூமியாக மாற்றி தந்தார் என்பதில் நம் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்லவே இல்லை. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று எழுதினார். அது இப்போ நடந்துட்டு இருக்க நடுவர் அவர்களே. இப்போ இருக்க இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவுறாங்கன்னு நம் ஊடகங்கள் வழியா கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு பாரதி விதைக்கு நினைச்சு எழுச்சி இன்னைக்கு வந்துருச்சே. இனி இதை தொடர்வது நம் எல்லாருடைய கடமையும் ஆகும். மொழி, மதம், இனம் தாண்டி ஓர்குலமாய் நின்று பாரத பெருமை காப்போம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர்தான் புதல்வல் இந்நினைவற்றாதீர். பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம், நீரதன் புதல்வல் நினைவகற்றாதீர் என் கூறி பாரதியாரின் பாடல்களில் மேலோங்கி நிற்பது தேசப்பற்றே என அறுதியிட்டு உறுதி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பேசின கிருஷாந்த், அவரோட அணி உறுப்பினர் தனுஷா பேசின உடனே நான் தீர்ப்பே எழுதிட்டேன்னு சொல்லி என்னோட வேலையை சேர்த்து பண்ணிட்டு போய் உட்காந்துருக்காரு. அதோட மட்டும் இல்லாம நான் உட்காரும் பொழுது இப்படி சரி பண்ணி நாற்காலியில உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, உடனே என்னைய அவர் அணிக்கு இழுத்துருவார் போல. புரட்சி நடக்குது, நீங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் அணியில இழுத்துக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உமைக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற இன காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இந்த பாடல் ஆண்டாள் கண்ணனை நோக்கி பாடிய பாடல். இதையே நான் இங்க சொல்றேன்னா, இத பாரதியார் ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறார். என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, எப்படி ஆண்டாள் கண்ணன்ட பிரார்த்தனை வைத்தார்களோ, என்ன ஆண்டாள் வைச்சாங்க பிரார்த்தனை அப்படின்னா, 7 ஜென்மத்துக்கும் கண்ணனை தவிர வேற எந்த நினைப்பும் அவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க. இதே பிரார்த்தனையை எடுத்து நீங்க தேசபக்தி உள்ள எல்லோரும் பாரத மாதா கிட்ட வைங்க அப்படிங்கிறாரு. என்ன வைக்க சொல்றாருன்னா, விடுதலை அடையும் வரை விடுதலை அப்படிங்கிற சிந்தனையை தாண்டி வேற எதையும் நாங்கள் சிந்திக்காதவாறு எங்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று பாரத மாதா கிட்ட தேசபக்தர்கள் எல்லோரும் போய் பிரார்த்தனை வைக்கணுமா. எப்படி பார்த்துக்கோங்க, நம்ம கண்ணனோட பாடலை கொண்டு வந்து எங்க சேர்க்கிறாருன்னு. எதை அன்று யோசித்தாலும் அவர் இப்படிதான் யோசித்து இருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்றவாறே சேர்த்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, பாரதியின் எழுத்துக்களில் மிகவும் மிளர்வது மொழிப்பற்றே அப்படின்னு நமக்கு கடைசியா பேச்சு நம்ம முன்னாடி பேசுவதற்காக தருண். இவர் பாத்தீங்கன்னா தருண் தனிஷா 2 பேரும் இரட்டை குழந்தைகள். 2 பேருமே அவங்க என்ன பண்றாங்களோ எல்லாம் இவரும் கத்துக்குவாரு. அதனால இவரும் கர்நாடக சங்கீதம் கத்துக்கிறாரு, பன்னிசை கத்துக்கிறாரு. இவர் மிக அழகாக பேசக்கூடியவர் தமிழிலே. அத மாதிரி அந்த வகுப்புகளுக்கெல்லாம் செல்றாருனாலும், ஆனா அந்த பாடக்கூடிய இது இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையா பாடுவாரு. எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா அவருடைய ஞாபக சக்தி. எல்லாத்தையும் குறிப்புகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, நம்ம ஏதாவது சும்மா ஒரு மகிழுந்துல ஒரு பயணம் போகும்பொழுது கூட நிறைய நம்மளை சொல்லி காண்பிப்பார், இந்த குறிப்பு அது அப்படிலாம். பாடலும் அது மாதிரி பாடுவார்.
அடுத்து பாத்தீங்கன்னா இவர் இப்போ சிலம்பம் கத்துக்கிறாரு. அதே மாதிரி அடுத்து ஒயிலாட்டமா கும்மி ஆட்டம் கத்துக்க போறாரு. அடுத்தது இவரோட பயணம் கும்மியை நோக்கி அடுத்து செல்ல போகிறது. நம்ம முன்னால் தருண். நடுவர் உள்ளிட்ட அவையில் கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். மகனம் பொருந்திய நடுவர் அவர்களே, நம்ம இப்ப எல்லாரும் இங்க எதுக்காக கூடியிருக்கோம்? பாரதியார் என்னும் ஒரு மகா கவியை பத்தி பேசிருக்கு, அப்படிதானே? இல்ல சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்ட எட்டயபுரத்தை சேர்ந்த ஒரு தியாகியை பத்தி பேசுறதுக்கா? நான் ஏன் கேக்குறேன்னா, பாரதியார ஒரு கவிஞங்கிற அடையாளத்தினால நம்ம கொண்டாடுறோமா, இல்ல அவர் ஒரு விடுதலை போராட்ட தியாகிங்கிறதுனால கொண்டாடுறோமா? நாட்டுப்பற்று மிக்க தலைவர்களுக்குன்னு ஒரு விழா எடுத்தோம்னா அந்த விழால திருப்பூர் குமரன், வீரன் வாஞ்சிநாதன், மருது சகோதரர்கள், பூலித்தேவன், அழகு முத்துக்கோன், வீரப்பெண்மணி வேலுநாச்சியார், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, காமராசர் போன்றவர்கள் எல்லாருமே இடம்பெறணும். இந்த பாரதியார் தினமே அவர் ஒரு சிறந்த தமிழ் மொழி கவிஞர்கிற ஒரு அடையாளத்தினால் தானே. நடுவர் அவர்களே, பாரதியாரின் மொழிப்பற்று மிக்க கருத்துகளுக்கு வரி வடிவம் கொடுத்த பல பாடல்களை மேற்கோள் காட்டி என் அணியில இருக்க புகழி பேசினாங்க. என்னுடைய வாதமா அவருடைய மொழிப்பற்று மிக்க கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்த சில எடுத்துக்காட்டுகளை முன் வச்சுட்டு பின்னர் ஒரு சில பாடல்களில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். முதல் நிகழ்ச்சி 1910 பாரதியார் புதுச்சேரியில் இருந்தப்ப அவரை பார்க்க வா. ராமசாமிங்கிறவர் வந்திருக்காரு. அவர் பாரதியாரை வணங்கிட்டு ஆங்கிலத்தில் பேச தொடங்கி இருக்கிறார். அதை கேட்ட உடனே பாரதியார், அடே பாலு, உனக்கு இணையான இங்கிலீஷ் பேசுறாருடா, அவரிடம் நீ பேசுன்னு அங்கு இருந்த ஒரு பையனை கை காட்டிட்டு கிளம்பிட்டாரு. பிறகு வா. ராமசாமி அவர்களிடம், ஒரு தமிழன் மற்றொரு தமிழமோடு இன்னும் எவ்வளவு காலம் ஆங்கிலத்தில் பேச வேண்டும்னு வருத்தப்பட்டு இருக்கிறார். இரண்டாவதாக பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தை பற்றி பார்ப்போம். வில்லு புத்தூரார் எழுதிய வில்லு பாரதத்திற்கு அடுத்தபடியா பாரதியாரின் பாஞ்சாலி சபதமே சிறப்புற்றது. ஆனா அந்த காலத்துல அவர் பாஞ்சாலி சபதத்தை வெளியிட்டப்ப தமிழ் மக்கள் யாருமே அந்த நூலை வாங்கி படிக்கல. அதே நேரத்துல பாரதியார் எழுதிய ஆங்கில நூலான த ஃபாக்ஸ் வித் கோல்டன் டேல் நூலுக்கு மக்களிடம் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது வருத்தப்பட்ட நடுவர் அவர்களே. ஆமா, அந்த புத்தகம் நிறைய பிரதிகள் வித்துது. அப்போ அவர் ரொம்பவே அவரோட வருத்தத்தை தெரிவிச்சாரு. தமிழ் மொழி மேல தீராது பற்று கொண்டவரால் மட்டும்தான் இப்படி நினைக்க முடியும். வருமானத்திற்கு பாட்டு எழுதுற கவிஞராக இருந்திருந்தார்னா அவர் தமிழை பற்றி எழுதி காசு வந்தால் என்ன, இல்ல நரியை பற்றி எழுதி காசு வந்தால் என்னன்னு கடந்து போயிருக்க முடியும். அடுத்தது பார்ப்போம். இன்று போலவே அன்றைய காலத்திலேயும் தமிழ் மக்களிடம் ஆங்கில மோகம் அதிகரித்திருந்ததை பார்த்து பாரதியார் வேதனைப்பட்டார். பல மொழிகள் தெரிந்திருந்தாலும் அவருக்கு தமிழ் மீதுதான் அதிகமான பற்று. அவருடைய சகலையான திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில், நீ கடிதங்களை எப்போதும் ஆங்கிலத்தில் எழுதுகிறாய், தப்பாக எழுதினாலும் பரவாயில்லை, தமிழிலேயே எழுதி பழகு என்பார். நம்ம தமிழ் மொழியில் எழுதினால் போதும்னு விட்டு விடாமல் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ம மொழியில பேச வைக்கணும், நம்ம மொழியில எழுத வைக்கணும்னு நினைக்கிறது மொழிப்பற்றா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க நடுவர் அவர்களே. பாரதியார் தனது அறிவுச்சுடர் என்னும் மாலையில் தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திடுவதற்காக தம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை கருவியாக்கி அதில் பல பொருட்களை சமைத்து தமிழுடன் இணைந்து கருத்துக்களை மக்கள் பருகச் செய்தார். அதில் பாரத தேசப்பற்று, தமிழ்நாட்டு பற்று, தமிழ் மொழி மேல் பற்று, கண்ணன் மேல் காதல், குயிலுக்கு ஒரு பாட்டு, பாப்பாவிற்கு ஒரு பாட்டு, பாஞ்சாலி சபதம் என அடுக்கிக்கிட்டே போகலாம். பாரதியார் தன்னுடைய கவித்திறனை தானே பல இடங்களில் எடை போட்டு தன் பாடலிலே வெளிப்படுத்தியுள்ளார். புவி அனைத்தும் போற்றிட வான்புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததன்றே
என்று தன்னை தமிழ்நாட்டின் கவியரசராக கொண்டு பாரதியார் பாடியுள்ளார். அதற்கு காரணம் எளிய பதங்கள், எளிய நடை, எழுதல் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம் இவற்றினுடன் காவியம் ஒன்று செய்து நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோனாக்கின்றான் என்று பாஞ்சாலி சபதம் முன்னுரையில் சொல்றார் பாரதியார். நடுவர் அவர்களே, பாரதியாரோட வருகை தமிழ் இலக்கணத்தின் முகத்தையே மாத்திடுச்சு. இன்றைய புது கவிதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்புகள் எல்லாம் பாரதியார் காட்டிய வழியில் தான் போயிட்டு இருக்கு. கருத்துக்கள் மட்டுமல்ல, அதை வடிக்கும் முறைக்கும் புதுமையை செய்தவர் பாரதியார். சமரசம் இல்லாத, எப்புறமும் ஒட்டாத பாதரச எழுத்துக்கள் பாரதியாருக்கே சொந்தம். அதனால்தான் பாரதியார் பிறப்பை எட்டயபுரத்திலேயே இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி, மற்றொன்று புதிய தமிழ் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பாராட்டியிருக்கிறார். கால மாற்றத்திற்கேற்ப தமிழ் மொழியை கவிதை இயற்றுவதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை உருவாக்கி தந்த பாரதியாரையோ இல்ல பாரதியாரின் எழுத்துக்களிலோ மொழிப்பற்று இல்லை என்கிறத சொல்றதுக்கு இடமே இல்லை என்ற கருத்தை முன்வைத்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உரைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தருண் வந்த உடனேவே வெடிகுண்ட வச்ச மாதிரி ஒரு கருத்தை இங்க பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இங்க பாரதிக்கு விழா எடுத்திருக்கோம், அவர் கவிஞருங்கிறதுனால தானே இங்க விழா எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பட்டிமன்ற தீர்ப்பையே எழுதிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாரதி அவரோட வரி வடிவத்துக்கு செயல் வடிவம் எப்படி கொடுத்தாருன்னு வருஷப்படுத்தி அதையும் நம்ம முன்னாடி ரொம்ப அழகா பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. இந்த பாடல்ல பாரதியார் என்ன சொல்றாருன்னா, ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்க திரள் கொண்ட மல்லர்தம் சேனை கடலினிலே உயர் நாடு. இத தனிஷா இந்த பாடல்ல சொன்னாங்க. இதுல பாரதியார் நம்ம ஒவ்வொரு துறையிலும் எவ்வாறெல்லாம் விடுதலைக்கு பின் நம்ம முன்னேறணும்னு சொல்லி அந்த கனவுகளை அப்படியே கொட்டிக்கிட்டே போறாரு. ஒண்ணு ஒண்ணா வருஷப்படுத்துறாரு. தொழில்துறையில முன்னேறணும், கடல்ல கடலிலே உயர் நாடு, அங்கேயும் போய் கடல்லையும் நம்ம தேசம் கொடி கட்டி பறக்கணும். இந்த மாதிரி அவருடைய கற்பனைகள் ஏராளம் ஏராளம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பள்ளி தளமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இது பள்ளி தளமனைத்தும் கோவில் செய்குவோம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நம்ம கோவிலை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே மாதிரி பள்ளிகள் அனைத்தையும் அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து நாம அங்க போய் கல்வி பயிலணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்துக்காக அங்க சொல்றாரு. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். அதே போலதான் நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் செய்யணும், ஆலைகள் வைக்க வேண்டும், காகிதம் செய்ய வேண்டும், நிறைய எழுத்துக்களை எழுத வேண்டும், ஆலைகள் வைக்கணும், கல்வி சாலைகள். நம்ம கல்வியில மேலும் மேலும் நிறைய பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேண்டும். இப்படியாக சொல்லிக் கொண்டே செல்கிறான். மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டுதழிவோம், சந்தி தெருவருக்கும் சாத்திரம் கற்போம். இதுல எல்லாமே சொல்லும் பொழுது இதுல எனக்கு பிடித்த வரி எதுனா, சந்தி தெருவருக்கும் சாத்திரம் கற்போம். இதுல பாத்தீங்கன்னா, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்திர மண்டலத்தைய கற்கக்கூடிய அந்த அறிவியலையே கண்டு தெளிவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா சந்தி தெருவருக்கும் சாத்திரம் கற்போம், இங்க பாரதியினுடைய பொது உடைமை பேசப்பட்டிருக்கிறது. சந்தி தெரு பெருக்குவதை நாம ஒரு வேலையாவே எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களை எங்கேயுமே நம்ம அவங்கள பெருசா நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை. ஆனா அவர் பாருங்க, சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம், அத சாத்திரம்னு சொல்றாரு. இப்படிதான் பாரதி எல்லாமே புதுமை. பாரதி எல்லாவற்றிலும் பொது உடைமையை எதிர்பார்த்தவர். சந்திர மண்டலத்தியலை பெரிதாக மதிப்பு கொடுக்காமல் கீழே அடுத்த வரியில சாத்திரம் சந்தி தெருபெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படிங்கிறார். இப்படி நாட்டிற்காகவும் நாட்டு பற்றுக்காகவும் அவர் பாடிய பாடல் நிறைய இருக்குங்க. கடைசியா இதே மாதிரி பாடல் அவர் என்ன சொல்றாருன்னா, சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள்
சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். நம்ம எப்பொழுதுமே நம்ம தமிழ் குடி எல்லாவற்றிற்கும் முன்னோடியான ஒரு குடி. அதனாலதான் அவர் எல்லாத்தையும் நாடு எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு யார் சொன்னது? நம்ம அவை பிராட்டி. அததான் சொல்றாரு, சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். அந்த நாடு எப்படி இருக்கணும்னு அந்த நாட்டுக்கே நம்ம அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில நம்ம தமிழ் குடி அன்றும் இருந்திருக்கிறது. அதைத்தான் பாரதி இங்கே குறிப்பிடுகிறார். இதிலிருந்தே தெரிகிறது அவர் நாடு நாடுன்னு சொன்னாலும் எங்கே வந்து முடிக்கிறார் என்று. இதுதாங்க பாரதியினுடைய ஒரு இயல்பு. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். இந்த வரிகளை எல்லோருமே நினைவில் வச்சுக்கணும். எப்பொழுதுமே நம்ம பழங்கதைகள், நம்ம தமிழை பத்தி பெரிய பெரிய கதைகள், இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இதை எழுதினாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பலனும் இல்லை. இதோட நம்ம பாரதியை பத்தி சொல்றவங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, தமிழ் மொழி என்றென்றும் வாழியவேன்னு, வாழ்க தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவேன்னு சொல்லுவோம். இதோட நிறுத்திடக்கூடாதுங்க. தமிழை நம்ம அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணும். அதை அழகாக்க, பரவலாக்க, இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி தகுதியாக்க நிறைய வேலைகள் நம்ம செய்யணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற பாடத்திட்டத்துக்கு ஏற்றாற் போல் நிறைய வார்த்தைகள் தமிழ்ல வேணும். அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் தேடி தேடி நம் தமிழ் அகராதியில சேர்க்க வேண்டிய பணி நமக்கு இருக்கு. நம்ம இந்த தமிழினுடைய கவிதைகளை மட்டும் நயம்பாடி கொண்டே இருந்து விடக்கூடாது, நயம்பாடவும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி புதிய புதிய சொற்களை தமிழ் அகராதியில் சேர்க்கக்கூடிய பணியையும் சேர்த்து செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை தெரிந்த கவிஞன் தான் பாரதி. மற்ற கவிஞர்களை மாதிரி ஒரு கற்பனையான ஒரு இயற்கையை பற்றியோ காதலை பற்றியோ மிகைப்படுத்தி பாடிவிட்டு மற்றும் சென்று விடுபவன் அல்ல பாரதி. அதனாலதான் அவன் சொல்றான், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை தெரிந்ததனால் அரிசியை எப்படி சாகுபடி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதை விடுத்து அன்மொழி தொகையாவது யாது என்று சொல்லிக் கொடுப்பதில் என்ன பிரயோஜனம் என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறார். நீ சாப்பாடுக்கு என்ன வழி, அந்த அரிசியை எப்படி சாகுபடி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு தமிழ்ல அன்மொழி தொகைனா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுல என்ன பலன் இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அறிந்த ஒரு கவிஞன். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கழி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைதொரு தொல்லை அகன்று சுடர்க மலைநாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த பாடலை விட பாரதியினுடைய மொழி பற்றுக்கு வேற எந்த பாடலுமே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதுல எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இதுல என்னன்னா, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க மலைநாடே. இது எதை மலைநாடுன்னு சொல்றாருன்னா மலேசியா. நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் இன்னைக்குதான் நம்ம தமிழர்கள் வந்து கடல் கடந்து வந்து இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் உட்காந்து தமிழ் பேசுறோம், நம்ம நிறைய பொருள் ஈட்டுறோம் அப்படின்னு. அப்படி இல்லை. சோழர்கள் காலத்திலே நம்ம தமிழர்கள் கடல் கடந்து சென்று நிறைய வணிகம் செய்திருக்காங்க. அதே மாதிரி தான் மலேசியாவிலும் சென்று அங்கேயே அவர்கள் வந்து தங்கி வணிகம் செய்து அங்க தமிழை இன்றும் வளர்த்து வருகிறார்கள். அவர்களை பற்றி தான் இங்க குறிப்பிடுகிறார். வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, எங்கள் தமிழ்மொழி அறியாதது எதுவுமே இல்லை என்பதாக ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்திக் கொண்டே வருகிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதியினுடைய மொழி பற்றுக்கு அவர் இன்னொரு பாடலை சொல்லியிருக்கார். இது என்னவோ எழுதினது என்னவோ நம்ம பாரத தேசத்திற்கு தான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. ஆனா அவரையும் மீறி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாருன்னா வாழிய செந்தமிழ். அவரோட தாய்மொழியை தான் அங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு, வாழிய செந்தமிழ். இரண்டாவதா என்ன சொல்றாரு, வாழ்க நற்றமிழர். அந்த தமிழை பேசக்கூடிய இனத்தினர் தமிழர். நீங்க வாழ்க தமிழர்னு சொல்லிட்டு போகாம இவர் ஏன் வாழ்க நற்றமிழர்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். தமிழ் பேசக்கூடிய அனைவரும் தமிழர் இல்லைங்கிறது பாரதியினுடைய கருத்து. ஏன்னா தமிழை வள்ளுவன் வழியிலே நின்று கசடர கற்க வேண்டும். ஏதோ படிக்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஏதோ பேச கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அப்படி இல்லை.
தமிழை கசடர கற்க வேண்டும், அந்த தமிழ் சொன்ன அறவழியே நிற்க வேண்டும். தமிழை படிச்சுட்டு சும்மா அதோட போகக்கூடாது. அந்த தமிழ் சொல்லி கொடுத்தது என்ன நமக்கு? அந்த தமிழ் சொல்லி கொடுத்த அறத்தின் வழி நின்று வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடியவர்களை தான் நற்றமிழர் என்று சொல்கிறார். அவ்வாறு அவர் தமிழை முதலாவதாகவும் தமிழ் இனத்தை இரண்டாவதாகவும் சொல்லி மூன்றாவதாக தான் பாரத மணித்திருநாடுன்னு சொல்றாரு. இவரோட ஒரு இயல்பான வரிசைப்படுத்துதல்லே இப்படிதான் அவர் வரிசைப்படுத்துறார். இன்னொன்று மொழி பற்றுக்கு அவருடைய காலத்தில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்க்கையில நடந்ததை சொல்ல விரும்புறேன். அவர் 1903ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா எட்டயபுர மன்னர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பெல்லாம் அந்த மன்னர்களுக்கெல்லாம் எழுத படிக்க ஒன்றும் தெரியாது. அதனால அவங்க தினசரி செய்தித்தாளை ஆங்கில செய்தித்தாளையும் தமிழ் செய்தித்தாளையும் வாசிச்சு அவங்கள்ட்ட காட்டணும். அப்படி அவர் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது 1903ஆம் ஆண்டு அந்த மன்னர் எட்டயபுரத்து மன்னர் சென்னைக்கு ஒரு அரசாங்க வேலையாக செல்றாரு. எப்பொழுதுமே மன்னர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஏதாவது வேலைன்னா ஒருத்தர் மட்டும் போக மாட்டாங்க, ஒரு கூட்டத்தையே கூட்டு போறதுதான் அவங்க வேலை. அதனால ஒரு குழுவை கூட்டிட்டு போறாரு சென்னைக்கு. அப்படி போகும் பொழுது அந்த வேலை நடந்துருது. அவர் போன வேலை என்னவோ மிகப்பெரிய வேலை. அதனால அந்த வேலை நடந்தது ரொம்ப மகிழ்ச்சியாகிறாரு அந்த எட்டயபுரத்து மன்னர். உடனே என்ன பண்ணாரு, 500 ரூபாய் அந்த குழுவுல வந்த எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் கொடுக்குறாரு. 500 ரூபாய் அன்றைய மதிப்பு எவ்வளோங்கிறதுக்கு உங்களுக்கு நான் இங்க சொல்றேன். 1 ரூபாய் அன்றைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலர்ல $19. நீங்க எல்லாம் என்னப்பா மாத்தி சொல்றியான்னு கேட்காதீங்க. இன்னைக்கு வேணா இப்படி இருக்கலாம். அன்றைய நிலை 1903ஆம் ஆண்டு ஒரு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு $19 இருந்திருக்கு. அந்த $19 இன்று நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு அவுன்ஸ் தங்கம் 30 கிராம் தங்கத்தை வாங்கிடலாம். இந்த 500 ரூபாயை வைத்து 500 அவுன்ஸ் தங்கத்தை பாரதி வாங்க முடியும். இந்த பணம் கொடுத்ததும் நம்ம எல்லாரையும், நம்ம இப்ப பெண்கள்லாம் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் அந்த செல்லம்மாள் இருந்திருப்பாங்க. அவங்க உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐயா பாரதியாருக்கு. அவர் என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாரு? தங்கம் வாங்குவாரா, வைரம் வாங்குவாரா, இல்ல நமக்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வருவாரா, இல்ல அவங்க கவிதை எழுதுறதுலயே முழு நேரமும் பாரதி செலவழிச்சதுனால அன்றாட வாழ்க்கைக்கு எந்த பொருளையும் வாங்கி கொடுத்தது இல்லை. அதனால இவங்களுக்கு மளிகை சாமா, அரிசி இதெல்லாமே கஷ்டமா இருந்த காலம் அது. அதனால அவங்க நினைக்கிறாங்க, சரி ஒருவேளை மளிகை சாமான் தான் வாங்கிட்டு வராரோ அப்படின்னு அவங்க பயங்கர கற்பனையில இருக்காங்க. ஒரு ரெட்டை குதிரை வண்டியில, இவர் ரெட்டை குதிரை பூட்டிய ஒரு வண்டியில வந்துட்டு இருக்கிறாரு. செல்லம்மாள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. ஆஹா, நம்மால் கொடுத்த 500 ரூபாய்க்கு பயங்கரமா வாங்கிட்டு வந்திருக்காரு போல அப்படின்னு. வந்த உடனே வேற இவர் என்ன பண்றாரு, அந்த வண்டிக்கார்ட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்க அப்படின்றாரு. கொண்டு போய் பெட்டி பெட்டியா வைக்கிறாங்க. இந்தம்மா பெட்டி பெட்டியா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு உள்ள போய் ஒரு பெட்டியா திறந்து பாக்குறாங்க. என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே புத்தகங்கள்ங்க. அந்த அம்மா திறந்து பார்த்துட்டு ஒண்ணுமே இவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்ததா தெரியலன்னு புத்தகங்கள் அப்படின்னு. அப்பவும் பாருங்க இவருக்கு கேக்குறாரு. அவங்களே கோவமா சரி ஓகே அப்படின்னு புத்தகத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அங்கேருந்து செல்லம்மா, அழியும் பொருளை கொண்டு அழியும் பொருளை வாங்கலாமோ? அழியும் பொருளை கொண்டு அதனால்தான் அழியா பொருளை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு திருப்தி தானே? வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு திருப்தியா இருந்தா இவருக்கு என்ன, இல்லைன்னா இவருக்கு என்ன? திருப்தி தானே. அவங்க என்ன சொல்ல முடியும்? திருப்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த 1903ஆம் ஆண்டுங்கிறது அந்த காலகட்டத்தில் அவர் சங்ககால நூல்களை தேடி தேடி படித்து கொண்டிருந்த காலம். அதனாலதான் இந்த நூல்களை எல்லாம் அவர் வாங்குறாரு. அந்த நூல்கள்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்து அந்த புத்தகங்கள்ல பட்டியல் பாத்தீங்கன்னா, நான்மணிக்கடிகை, சிலப்பதிகாரம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, வளையாபதி, திருக்குறள், கம்பராமாயணம், இதெல்லாம் இன்னைக்கு வேணா நமக்கு விலை குறைவாகவும் அச்சிட்டு நிறைய வச்சிருக்கிறோம், இலகுவாகவும் கிடைக்கும். அப்பெல்லாம் அச்சில் நிறைய புத்தகங்கள் ஏறாதனால எல்லாமே விலை அதிகம். அந்த 500 ரூபாய்க்கும் இந்த மாதிரி புத்தகங்களாகவே வாங்கி குவிச்சிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அந்த 500 ரூபாய்க்கு அன்னைக்கு எவ்வளவோ சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கலாம். ஆனால் அவன் மொழியின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக புத்தகங்களாக வாங்கி குவித்திருக்கிறான். அவன் தேடியது என்னவோ அறிவு தேடலை. நம்ம மாதிரி இப்ப மாதிரி ஒரு பொருள் தேடல் கிடையாது. இந்த சும்மா நம்ம வாழ்க்கைக்கு என்றைக்குமே பாரதி வேடிக்கை மனிதனாக வாழ்பவன் கிடையாது. எல்லோரையும் விட வித்தியாசமான ஒரு அறிவு தேடல் கொண்டவன். அதனாலதான் இந்த புத்தகங்களை வாங்கி குவித்திருக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இன்னொரு நிகழ்வை நான் உங்ககிட்ட சொல்றேன். மொழி அப்படிங்கிறது, மொழி பற்றுங்கிறது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறந்த உடனேவா? இல்ல, நம்ம அம்மாவினுடைய வயிற்றில் கருவறையில் இருக்கும் பொழுதே நம்மை சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற மொழி நம்மை ஈர்த்து விடும். அப்படி அந்த மொழியின் மேல் ஈடுபாடு வந்த உடனேயே நாம் பிறந்தவுடன் அந்த மொழியை நோக்கி நம்ம படித்து நம்ம ஆளுமையை வளர்த்து கொள்வோம். அவ்வாறு வளர்த்து கொண்ட ஆளுமையை நாம இன்னும் விரிவாக்கி நம்ம எழுத்துக்களை அதற்கு நம்ம எண்ணங்களுக்கு வரி வடிவம் கொடுத்து அதை வெளியிடுவோம். இவ்வாறு தான் பாரதியும். அவ்வாறு அவன் ஈடுபாடாக எடுத்துக்கொண்ட மொழியில் படிக்க விடாமல் அவர் தந்தை ஆங்கில வழியிலே படிக்க சொல்லும் பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு மொழி மேல் இருந்த பற்றின் காரணமாக தமிழை பயின்று ஆளுமையை வளர்த்து கொண்டு அவனுடைய எண்ணங்களுக்கு வரி வடிவம் கொடுத்து அதை வெளியிட்டு ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கான கருவியாக அதை அவன் பயன்படுத்தி கொண்டான். இன்னொன்னு, நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க அமெரிக்காவில் உங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்கயா. யாராவது வேணாம்னு சொல்லுவீங்களா? வேணாம்ப்பா, எனக்கெல்லாம் குடியுரிமை நீங்களே வச்சுக்கோங்க அப்படி யாராவது சொல்லுவீங்களா என்ன? உடனே முதல்ல போய் அந்த குடியுரிமையை வாங்கிட்டு இந்தியாவோட நம்ம பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்துருவோம். இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம நாட்டையே மாத்திடுவோம். மொழியை யாராவது மாற்ற முடியுமா? அது மாதிரி நம்ம பிறந்த மொழியை யாராலையுமே மாற்ற முடியாது. நம்ம தாய்மொழினா அதை யாராலும் மாற்ற முடியாது. மொழி என்பது வெறும் ஒளி மட்டும் இல்லைங்க. அது மாதிரி அது ஒரு தகவல் தொடர்புக்கானது மட்டும் கிடையாது. சிலர் நினைக்கலாம் மொழிங்கிறது நம்ம எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி மட்டும் தானே, அதுல என்ன பெரிய பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு தேசிய இனத்தின் அடையாளம். நம்ம நாடுன்னு நம்ம இந்தியா மட்டும்தான் விதிவிலக்கு. மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மொழி வழி நாடுதான். மொழி இல்லையேல் இனமில்லை, இனமில்லையேல் நாடே இல்லை. அப்போ நம்ம நாடுன்னு எதை சொல்றோம்? மொழி இருந்தாதான் அங்க நாடே இருக்க முடியும். மொழி இல்லையேல் இனம் இல்லை. மொழி இல்லையேல் ஒரு இனத்தின் இலக்கியங்கள் இல்லை, கலைகள் இல்லை, பண்பாடுகள் இல்லை, மரபுகள் இல்லை, சமயங்கள் இல்லை. ஒரு இனத்தின் இலக்கியங்களை, மரபுகளை, பண்பாடுகளை, கலைகளை, ஏன் சமயங்களை தாங்கி நிற்பது மொழி என அருட்தந்தை தமிழ்நேசன் அடிகளார் சொல்லி இருக்காருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறையினர் இங்க இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு வீட்டு விலாசத்தை நம்ம அவங்க கிட்ட சொல்றதே கிடையாது. இதுதான் நம்ம வீட்டு விலாசம், நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு நம்மளோட வீட்டு முகவரியை அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. நம்ம எங்கேயோ கொண்டு போய் அவங்கள நிறுத்திட்டு வந்துடுறோம். அவங்க எப்படி வீட்டுக்கு திருப்பி வருவாங்க? வீட்டு முகவரி தெரியாது. அதை போலத்தான் நாம் அவர்களுக்கு மொழியை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வீட்டு முகவரியை கொடுக்காமல் நடுத்தெருவிலே நிறுத்துவதற்கு சமம். அவர்களுக்கு வேறற்றவர்களாய், ஒன்றும் அறியாதவர்களாய், தொடர்பு கொள்ள எதுவும் முடியாமல் நாம நடுத்தெருவில் இப்போ ஒரு குழந்தையை நிறுத்திட்டு போனா எப்படி இருப்போமோ அத மாதிரிதான் நம்ம அடுத்த தலைமுறையினர் இருப்பாங்க. ஒரு மொழிதான் அவர்களை நமது வேரோடு தொடர்பு படுத்தும். அவங்க மொழி இல்லைன்னா இப்ப நம்ம 2-3 தலைமுறைகள் இங்கேயே இருந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு அப்புறமா 2-3 தலைமுறையினர் இங்கேயே இருந்துடுறாங்க. மொழியும் நம்ம கத்துக் கொடுக்கல, அவங்களுக்கு மொழியும் தெரியாது. எப்படி அவங்க போய் தமிழ்நாட்டோட ஒரு தொடர்புல இருப்பாங்க? ஒன்னும் முடியாது, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. 2-3 தலைமுறை கழித்து அவர்களிடம் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இந்த ஒரு அடையாளமற்றவர்களாக, வீட்டு முகவரி தொலைத்த குழந்தைகளாக ரோட்டிலே நிறுத்துவது நமக்கு பிடிக்கும் என்றால் மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நிறுத்த நமக்கு விருப்பம் இல்லை என்றால் தயவு கூர்ந்து நமது தாய்மொழியை அடுத்த தலைமுறையினரிடம் சொல்லிக் கொடுத்து விடுங்கள். அவருடைய எழுத்துக்கள்ல மொழிப்பற்று, நாட்டுப்பற்று ரெண்டுமே இருந்துச்சுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஆனா எது மிகுதியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, நம்ம மேல சொன்ன எல்லா தரவுகளையும் வச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பாரதியின் எழுத்துக்களில் மிளர்வது அவருடைய மொழிப்பற்றே அப்படின்னு இந்த பட்டிமன்ற தீர்ப்பாக கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்க எல்லாமே நிறைய மரபு கலைகளை கத்துக்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இவங்க இன்னொரு மகிழ்வான ஒரு
நிகழ்வை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் விரும்புறேன். இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா இந்த பைந்தமிழ் பழகு அப்படின்னு இங்க ஒரு தமிழ் சொல்லிக் கொடுக்குற ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க 5-6 வருடங்களாக. இவங்க 4 பேருமே அதனுடைய மாணவர்கள். அங்கிருந்து தமிழை கற்று இவ்வாறு உங்கள் முன்னால் ஒரு தமிழ் சொற்பொழிவு ஆற்றும் அளவிற்கு வளர்ந்திருக்காங்க. அடுத்தது இந்த மரபு கலைகள் எல்லாமும் அங்கே இருந்துதான். அவங்க நிறைய கலைகளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆசான்களோட தொடர்புல இருந்து இங்க கொண்டு வந்து இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கதான் போய் இவங்க எல்லாருமே கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பறை, அதுக்கப்புறம் சிலம்பம், கும்மி, இந்த மாதிரி நிறைய மரபு கலைகள் உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா பைந்தமிழ் பழகு அவங்களை நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுல துர்கா, மது இருவரும் இணைந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். சிறுவர்கள்